வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையகம் பெரிதும் நம்பியிருந்த ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டம் இப்பொழுது பெரிய சிக்கலாக மாறியுள்ளது. அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்ட பலரும் ஏற்கனவே இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்கள் என்பதே SIR ஆய்வில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த உறுப்பினர் சேர்க்கை தரவுகளை அடிப்படையாக கொண்டு திமுக வலுவாக இருக்கும் தொகுதிகளை தலைமை வகிக்கப்படுகின்றது. ஆனால் போலியான சேர்க்கைகள், தவறான வாக்குகள், நிர்வாகிகளின் அலட்சியம் ஆகியவை திட்டத்தை முற்றிலும் சிதைத்துவிட்டது. கடந்த தேர்தலில் 5000 வாக்குகள் குறைவாக வென்ற 23 தொகுதிகள் இந்த முறை SIR தாக்கம் மற்றும் விஜயின் அரசியல் வருகையால் கடின நிலைக்கு தள்ளப்பட்டது. முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூரில் 2.9 லட்சம் வாக்காளர்களில் 1.3 லட்சம் பேர் SIR-இல் நீக்கப்பட்டதால் மொத்த வாக்காளர்கள் 1.87 லட்சமாக சுருங்கிவிட்டது. அதே சமயம் 1.1 லட்சம் பேர் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனால் தொகுதியின் 60% வாக்காளர்கள் திமுக உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்ற அபத்தான நிலை உருவாகியுள்ளது. பெண் நிறுவனத்தின் ஆய்வில் 35,000 பூத்துகளில் போலியான சேர்க்கைகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 10 லட்சம் போலி உறுப்பினர்கள் நீக்கப்பட்டதுடன் மீண்டும் உறுப்பினர் சேர்க்கை நடத்த சொன்னால் நிர்வாகிகள் ஒரு பூத்துக்கு 10% உறுப்பினர்கள் என்ற இலக்கை அடைய முடியவில்லை. சமீபத்தில் வெளிவந்த SIR பட்டியலில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை மண்டலத்தில் திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 20க்கும் மேற்பட்ட MLA-க்கள் ஆபத்தில் உள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் பூத்துக்கு 30% உறுப்பினர்கள் இருந்தால் வெற்றி உறுதி என்று பெருமிதப்பட்ட திட்டம் SIR நடவடிக்கையால் முற்றிலும் சிதைந்துவிட்டது. இப்பொழுது நீக்கப்பட்ட உறுப்பினர்களை மீண்டும் வாக்காளர்களாக இணைப்பதே அவரது மிகப்பெரிய சவால். மேலும் மக்களிடையே திமுக அரசு அதிருப்தி அதிகரித்தால் அரசுக்கு ஏண்டுகாடு போட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. பல அமைச்சர்கள் டெல்லி மேலிடத்தில் ஆலோசனை நடத்த துவங்கியுள்ளனர் என்பது கூடுதல் தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.